குருமா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு பொரிஞ்சதுமே இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பும் நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு பாருங்கள் நல்லா செவந்து பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இதோட வதங்கினதுமே இதில் 2 பச்சை மிளகா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கட்டும். பச்சை மிளகா பாருங்கள் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுமே இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ரெண்டு நாட்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக அதில் உப்பு ஆட் பண்ணுறேன். வெங்காயம் பாருங்கள் தக்காளி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நமக்கு வதங்கணும். இப்போ இதோட நம்ம மசால் பொடிகளை ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாங்க இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணதுமே இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 1/2 கப் தேங்காய் துருவல், அதோட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு, இது ரெண்டையும் நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் அந்த மசாலாவோட பச்சை வாடை எல்லாம் போய் தக்காளி நல்லா பாருங்கள் சுருண்டு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் தேங்காய் விழுதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுமே ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் குருமா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது 2 நிமிஷத்துக்கு ஓப்பன்லேயே கொதிக்கட்டும். ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க. கடலை மாவு அப்படியே போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக இருக்குங்க, சரியாக கரையாது. அப்புறம் நல்லா இருக்காது குருமா. இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கரைஞ்சிரும். பாருங்கள் இப்போ இந்த கடலை மாவோட பச்சை வடை போகிற அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நான் கொதிக்க வச்சுட்டேன். பாருங்கள் இப்போ நம்மளுக்கு சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக நறுக்கணும் கொத்தமல்லி தழைகளை தூவிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காய்கறி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக புதுவிதமான சுவையில் ஒரு சூப்பரான குருமா நம்ம செஞ்சுட்டோம். பாருங்கள் இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இது பண்ணுறது ரொம்ப சுலபம் தாங்க. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமிதா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.